ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நாம் ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஹக்கா நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்துக்கிறேன். இதை வேக வைக்கிறதுக்குள்ள டைமிங்கு நம்ம இந்த பேக்கெட்டுக்கு பின்னால் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், 2-3 நிமிடம் வரைக்கும் இந்த நூடுல்ஸை வேக வைக்கணும். நீங்கள் என்ன நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு பேக்கெட்டில் பின்பக்கம் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்குதோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த பேக்கெட்லேருந்து ஒரு நூடுல்ஸ் கேக் எடுத்துருக்கிறேன். அடுத்து ஸ்டவ்வில் பேனில் தண்ணீர் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் கேக்கை இதில் சேர்க்குறேன். இதை 3 நிமிடம் இதில் நல்லா வேக வைக்கிறேன். பாருங்கள், நல்லா நூடுல்ஸ் எல்லாம் தண்ணீரில் கொதித்த பிறகு இதை இப்போல்லாம் தனித்தனியாக எடுத்து விடுறேன். இந்த நூடுல்ஸை நீங்கள் 90% வரைக்கும் குக் பண்ணால் போதும். நம்ம ஃபுல்லாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் லைட்டாக குழஞ்சிடும். இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து இதில் உள்ள தண்ணீர் எல்லாமே வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அப்புறமா அந்த எண்ணெயை நூடுல்ஸ் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதனால் நூடுல்ஸ் எல்லாம் ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 முட்டை சேர்க்குறேன். அடுத்து இதில் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா பெப்பர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டே நம்ம முட்டையெல்லாம் வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம நூடுல்ஸில் இது சேர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் பொடியாகிய நறுக்கிய பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்க்குறேன். இந்த இரண்டும் லைட்டாக பொன்னிறமாக வர்றது வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு 2 நல்லா வதக்கிய பிறகு இதில் பாதி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதை நான் நல்லா வதக்கி விடுறேன். அதுக்கப்புறமா இதில் 1 துருவிய கேரட், 1 கப் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிற முட்டைக்கோஸ், கூடவே பாதி கேப்சிகமை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே மறுபடியும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். காயெல்லாம் 80% வேகிறது வரைக்கும் நம்ம இதில் வதக்கி விடணும். அப்பப்போ வதக்கி விடுங்க. 2-3 நிமிடம் வரைக்கும் இது வதக்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் கேரட் சேர்க்குறதுனால நூடுல்ஸோட கலரும் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். காயெல்லாம் 80% அளவுக்கு வெந்துடுச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம வேக வைத்து எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்க்குறேன். நூடுல்ஸ் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த நூடுல்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ் எல்லாம் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே நூடுல்ஸ் உப்பு போட்டு தான் வேக வைத்தோம், அதனால கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் நூடுல்ஸ் எடுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.